ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. உயிர்த்தெழுதலை பற்றியும் புனிதர்கள் பற்றியும் வானதூதர்கள் பற்றியும் நம்பிக்கை இல்லாத சதுசேயர்கள் இயேசுவினுடைய போதனையை விழித்து சொல்ல வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு கதையை சொல்லுகிறார்கள். 7 புதல்வர்கள் இருந்த ஒரு வீட்டில் பெண் ஒருவர் திருமணமாவதையும், தன் சகோதரன் குழந்தையில்லாமல் பிறந்தால் இறந்து போய்விட்டால் அந்த சகோதரனின் மனைவியை அந்த சகோதரர்கள் திருமணம் செய்து கொண்டு பிள்ளை பேறு தர வேண்டும் என்பது யூதர்களின் மரபு. அதன்படி இருந்தால் அந்த கதையை சொல்லி இறந்த பிறகு யாருடைய மனைவி ஆவார்? ஆண்டவர் அவர்களுக்கு அவர்கள் நம்புகின்ற மோசேவனுடைய சட்டத்தை எடுத்து சொல்கிறார். முதல் 5 புத்தகங்களை மட்டுமே அவர்கள் நம்புவார்கள். எனவே அப்படி நம்புகின்ற அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை மோசே முட்புதர் செடியில் நின்று கொண்டிருந்த போது கடவுளை யாரென்று கேட்டபோது கடவுள் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். இவர்கள் எல்லாரும் முன்பே இறந்து போனார்கள், ஆனாலும் அவர்கள் வாழ்கிறார்கள், வேறொரு நிலையில் வாழ்கிறார்கள். எனவே இறந்தவர்கள் வேறொரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விவாதம், அவருடைய வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர்கள் வானதூதரைப் போல கடவுளோடு வாழ்கிறார்கள். இறந்து போனவர்கள் இப்படித்தான் வாழ்வார்கள். எனவே இதே நிலையை தானும் உயிர்த்த ஆண்டவராய் இந்த நிலையில் இருப்பேன், இந்த நிலையில் இருந்து கொண்டு மனிதர்களை சந்திப்பேன், அவர்களை உற்சாகப்படுத்துவேன், தைரியப்படுத்துவேன் என்று சொல்லி இன்றும் என்றென்றும் அதே நிலையில் நின்று ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார். அதோடு மட்டுமல்ல, இறந்து போன நம் சகோதர சகோதரிகள் அவர்கள் வானதூதர்களைப் போல வேறு நிலையில் கடவுளோடு வாழ்கிறார்கள் என்ற சத்தியத்தையும் நமக்கு ஆண்டவர் என்று சொல்கிறார். எனவே ஆண்டவர் நம்மோடு உயிர்த்த ஆண்டவராய் வாழ்கிறார். நம் சகோதர சகோதரிகளும் உயிர்த்த நிலையில் நம்மோடு வாழ்கிறார்கள் என்ற உண்மையை ஏற்று நாம் அதன்படி எதிர்நோக்கோடு வாழ கற்றுக்கொள்வோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களுக்கு நீர் கொடுத்த அருளுக்கும் ஆற்றலுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் வல்லமைகளுக்கும் நன்றி. எங்களை வழிநடத்துகிறீர், எங்களோடு தங்கியிருக்கிறீர், உயிர்த்த ஆண்டவராய் எங்கள் அருகில் இருக்கிறீர், எங்கள் பக்கத்தில் வாழ்கிறீர், எங்களை தைரியப்படுத்துகிறீர். இந்த கோலும் நெடுங்கழியும் எங்களை எப்பொழுதும் தேற்றட்டும் ஆண்டவரே. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும். ஆமென்.